வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைலில் நம்ம அதிகப்படியான ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்போம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் யாருன்னா நின்றுட்டுருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம எப்படி ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போகிற புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நண்பா, உங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கங்க நண்பா. ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச்சில் வந்து ரிமூவ் அன்வான்டட் ஆப்ஜெக்ட் அப்படி சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ண உடனே இந்த ஆப்போட லோகோ தான் வரும். ஸோ ஆப்போட லோகோ நல்லா பார்த்துக்கங்க. பார்த்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நண்பா உங்கள் டேட்டாவையும் ஒய்ஃபையும் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அதையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் வந்து அதிகப்படியான ஆட்ஸ் வந்து ரன் ஆகும். ஸோ அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ டேட்டாலாம் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு வந்து ஆப் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணோன்னே ஆப்போட இன்டர்ஃபேஸ் எப்படி தான் இருக்கும் நண்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேலரியை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு எந்த ஃபோட்டோ நீங்கள் ரிமூவ் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ப்ரஷ் கிளிக் பண்ணிக்கோங்க நண்பா. இப்போ வந்து நீங்கள் இப்போ சைடில் எதனாச்சும் இமேஜ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த இமேஜ் மேலே வந்து ப்ரஷ்ஷுன்னு வந்து கிளிக் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் மேலே இப்படி மார்க் பண்ணிடுங்க. கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு ப்ராசஸ் கொடுத்தீங்கன்னா நண்பா அந்த இமேஜ் இருந்த தடயமே இருக்காது. ஸோ பேக்ரவுண்டும் பார்த்துட்டா இப்போ இமேஜ் இங்கே ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்ற அடையாளமும் இருக்காது. ஓகேங்களா. ஸோ ஒரு நல்ல ஆப் தான். இப்போ நான் இன்னொரு இமேஜ் வந்து உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டு சூஸ் பண்ணுறேன். இப்போ நான் இப்போ வந்து அந்த போட்டை ரிமூவ் பண்ணி காட்டுறேன். இப்போ மார்க் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் ப்ராசஸ் கொடுத்தேன்னா அந்த போட் அங்கே இருந்த தடையமே இருக்காது. ஸோ இந்த ஆப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.